Hi friends, good morning to all. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபம் விளக்கு. தீபாவளி கார்த்திகை அப்படின்னாலே தீபம் ஏற்றுதல் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். தீபம் விளக்கு அப்படி என்ன இதில் அதிசயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தீபாவளி கார்த்திகை நெருங்கிவிட்டது. வீட்டை தீபமேற்றி அலங்கரிக்க மார்க்கெட்டில் புதுசாக இது மாதிரி தீபத்துக்கு அறிமுகமாயிட்டு. தீப விளக்கில் என்ன அதிசயம் அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் எண்ணெய் வேண்டாம், திரி வேண்டாம், தீப்பெட்டி தேவையில்லை, கை தரையில் எண்ணெய் பிசுக்கவும் அப்படின்ற கவலை வேண்டாம். வெறும் ஒரு டீஸ்பூன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், இந்த தீபத்தை நம்ம எரிய வைக்கலாம். நீங்களே பாருங்கள், ஜஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும், இது தீபம் எரிய ஆரம்பிக்கும். இதனால் நிறைய பேருக்கு டைம் மிச்சமாகும். நம்ம நிறையா இடத்த க்ளீனாக வச்சுக்கலாம். எண்ணெய் திரி அந்த தீப்பெட்டிலாம் வச்சு நம்ம கொளுத்து இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வாட்டர் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்டர் சென்சார் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வாட்டர் டேங்க்லலாம் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அலாரம் அடிக்கும். வாட்டர் டேங்க்கில் வாட்டர் நம்பினதும் அலாரம் அடிக்கும். அந்த மாதிரி இதில் ஜஸ்ட்டு தண்ணி விட்டால் லைட்டு அந்த தீபம் எரியிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுக்கு நம்ம டைம் ரொம்ப மிச்சமாகுது பார்த்தீங்களா. ஏன்னா நம்ம எண்ணெய் வாங்கிட்டு இருக்கணும், திரி வாங்கிட்டு இருக்கணும், அதை நம்ம அந்த அகல் விளக்கை நம்ம கழுவணும். அது ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் அது எண்ணெய் ஓவராக இருக்கும். அதை நம்ம கிளியர் பண்ணி அதை எண்ணெயெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப எண்ணெய் ஊற்றி கீழே சிந்தி திரியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு அதுக்கு ஒரு டைம் ஆயிரும், போதும் ஆயிரும். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டோம்னா லைட் எரிய ஆரம்பிச்சிருது, தீபம் எரிய ஆரம்பிச்சிருது. ஸோ இதை நம்ம மேலே அழகாக வரிசையாக அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா வச்சுக்கலாம், பார்க்கவே பிரகாசமாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த விளக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.